நிலங்கள் இருந்தா கூட 5 வகை நிலங்கள் இருக்கிற ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்க முடியும், செழிப்பாகவும் இருக்க முடியும் சொன்னா அது இந்த மாவட்டம் தான். சில இடத்துல மலை இருக்கும், வெறும் கல்லா மட்டும்தான் இருக்கும், கிரானைட் கல்லா வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான், மலைமொழி மகாதேவன். அதனால அந்த மலையில இருந்து நமக்கு கிரானைட் கல்லு தான் கிடைக்கும், செழிப்பான பகுதி கிடையாது. இங்க இருக்கிற மலைகள் எல்லாமே காய்கறியாக இருக்கலாம், கிழங்கு வகைகளாக இருக்கலாம். ஒரு பகுதி தமிழ்நாட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது திருநெல்வேலி பகுதி. நான் சொல்ற திருநெல்வேலினா இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து திருநெல்வேலி, அப்படிதான் நம்ம யோசனை பண்ணணும். இந்த இடத்துல சுவாமி விவேகானந்தரோட இந்த ஜெயந்தியை கொண்டாடுறது அப்படின்னு காமிச்சார். அடுத்த தொழில் அப்படின்னு சொன்னா பிணம் இருக்கு, ரொம்ப சினிமா பிணம் வச்சாரு குடிக்கிற சொல்ல கம்பெனி சார் அப்படியே சினிமா சார் அண்ணா குடிக்கிற சார் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பிணம் எரிக்கிற தொழிலை சொன்னது யாரு? சுடலையாடி. நாம சுடல மாட்டோம் கும்பிடுறோம், ஆனா அந்த தொழில் செய்யறதுல நம்ம கூப்பிடுறோமா? இப்ப நம்ம அகில பாரத தலைவர் சீனியர் லாயர் எந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம்? திருச்சியோட உயர்ந்த வீடு அந்த வீட்டுல தான் அழைச்சிட்டு போவோம். ஒரு பெரிய பணக்காரங்க நாம எங்க தெரியுமா அவர் அழைச்சிட்டு போனோம்? நம்ம நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டிலே நிறைய பேர் படிக்கிறாங்க, மக்களே நல்லா மெடிக்கல் காலேஜ்ல போய் படிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குலாம் அந்த சண்டை நடந்துட்டு சொன்னா நம்ம நாட்டில் ரெஸ்கியூ பண்ணி அழைச்சிட்டு வரணும். அதுக்காக யோசனை பண்ணாங்க, போன் பண்றாங்க. நம்ம நாட்டில் வெளிநாட்டாங்க வெளியுறவுத்துறையில போன் பண்றாங்க, ஐயா கொஞ்ச நேரம் சண்டை போடாதீங்க, ஒரு நாள் 24 hours லீவ் கொடுங்க, நாங்கள் எங்கள் பசங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வேற நாடு உலகத்தில் எது சொன்னாலும் கேட்கல. நம்ம நாட்டு தூதரகம் பேசினதுக்கு அப்புறம் அந்த யுத்தம் 24 மணி நேரம் நிப்பாட்டாங்க சார். 24 மணி நேரம் நின்று அதுக்குள்ள பல பிளைட் இங்கேருந்து போச்சு. உக்ரைன்லையும் இறக்கினாங்க, ரஷ்யாலையும் இறக்கினாங்க. நம்ம நாட்டு மாணவர்கள் வந்து கூட்டிட்டாங்க, ஃப்ளைட் வந்து சேஃபாக இப்போ நாங்கள் போயிட்டோம், நீங்கள் சண்டை போடுவீங்க. இது வேற எந்த and it is only possible only in our country because of this value, human value. அதோட கட்ஸ், அதுக்குண்டான சக்தி உருவாகிட்டு physically, mentally, morally, intellectually and also financially we are becoming very strong. அதுல நாம முதல்ல பிரைடா இருக்கணும், முதல்ல நம்பிக்கையோட முதல்ல எந்திரிக்கணும், நம்மளுடைய சக்தியை கொடுக்கணும், நம்மளுடைய கெட்ட பழக்கங்களை வெளியில அனுப்பணும். இந்த பகுதியில் கடற்கரையோரமா நிறைய இடத்துல என்ன இதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று போதை வசதிக்கு தான் வருது, கள்ளக்கடத்தல். நிறைய வெளிநாடுகளில் நம்ம நாட்டை கெடுக்கிறதுக்காக, இளைஞர்களை கெடுக்கிறதுக்காக, இளைஞர் சக்தி சண்டைப்படுத்துனா முடியும். மனுஷர்களுக்காக வந்திருக்கக்கூடிய தர்மகர்த்தாக்கள் மற்றும் சமுதாய தலைவர்களை கௌரவிக்கும் விதமாக நினைவு பரிசு வழங்க இருக்கிறோம். நம்மளுடைய கொள்கைகள் 5 தான். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய கொள்கைகள் 5: தேச பாதுகாப்பு, திருக்கோயில் திருமடங்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, பசு பாதுகாப்பு, நம்மளுடைய தேசிய கலாச்சார பண்பாடுகளை பாதுகாப்பதுதான். இந்த 5 கொள்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய கோஷம் அறம் காக்க, தர்மத்தை காத்தால் அந்த தர்மம் நம்மை காக்கும், அறம் காக்க அறம் நம்மை காக்கும் என்கின்ற கோஷத்தை கௌரவிப்பார்கள். எல்லாருமே முற்படுக்கணும், ஏதாவது அமைப்பில் ஊருக்கே தாய் அந்த அம்மாவுக்கு தாய் அந்த Amen.